யோசுவாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்கள் ஸ்தானாதிபதிகளைப் போல காமித்து பழைய 2 பைகளையும் பீரல் பொத்தலான திராட்சை துருத்திகளையும் தங்கள் கழுதையின் மேல் வைத்தார்கள். இந்த கிபியோனியர் குடிகள் யோசுவாவுக்கு விரோதமாய் அவர்கள் ஒரு தந்திரமான யோசனை பண்ணி அவர்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். உடனே யோசுவா அவர்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறான். இந்த காலை வேளையில் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உன் உலகப்புறமான வாழ்க்கையிலும் உன்னோடு கூட ஐக்கியம் கொள்கிறவர்கள் எப்படி என்பதையும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அநேக தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிதான பிரச்சனையில் சிக்கிக்கொண்டு அவர்கள் யோசிக்கிறார்கள். அந்த கிபியோனியர்கள் சில நாட்களுக்கு பின்பு 3 நாட்களுக்கு பின்பு அவர்கள் யார் என்பதை இயேசுவா அறிந்து கொள்கிறான். இயேசுவா அறிந்து கொண்டு அவர்களை பார்த்து சொல்கிறான், நீர் எங்களுக்கு இப்படி பொய் சொல்லுகிறது என்ன? எங்களை பார்த்து நீங்கள் பொய் சொல்லுகிறது என்ன என்று சொல்லி அவர்களை உடன்படிக்கை பண்ணினபடியினால் அவர்களை அவன் கொல்லாமல் வைக்கிறான். பின்பு அவன் யோசனை பண்ணி என்ன சொல்கிறான், நீங்கள் விறகு வெட்டுவதற்கும் தண்ணீர் எடுக்கும் பணிவிடை வேலையை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். இந்த கால வேளையில் நமக்கு விரதமாய், நம்ம குடும்பங்களுக்கு விரதமாய், நம்முடைய ஊழியத்துக்கு விரதமாய், நம்முடைய பிள்ளைகளுக்கு விரதமாய் எந்த பொய்யான உடன்படிக்கை பண்ணி கொண்டு யார் வந்தாலும் அவைகளை நாம் எச்சரித்து நாம் யோசித்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த கால வேளையில் நாம் எச்சரிப்பாக இருப்போமாக. ஆமென்.